இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், ஒரு எல்லையே இல்லையா? என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் வைக்க மாட்டாரா? எத்தனை நாட்கள் தொடருவது, எத்தனை மாதங்கள் தொடருவது? ஒரு விடுதலை கிடைத்தால் நல்லா இருக்குமே, அதனுடைய நாள் தெரிந்தால் நன்றா இருக்குமே. உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று அவருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார், அதற்கு ஒரு எல்லையை நான் நியமிப்பேன். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு எல்லையை கர்த்தர் நியமிப்பார். நீங்கள் சந்திக்கிற சகல சூழ்நிலைக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை நியமித்து, இதற்கு மேல் என் பிள்ளையோடு நீ போராட முடியாது, இதற்கு மேல் என்னுடைய பிள்ளை அந்த பிரச்சனையை சுமக்க முடியாது என்று தடுத்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசுறாரு, உன் வழி இது அல்ல, அவ பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத, அது ஒரு பெரிய பாதாள குழி, அது உன்னை நரகத்துல கொண்டு போய் விட்டுரும், அது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வல்லமையை உறிஞ்சிரும், அது உன்னுடைய அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுத்துரும், அது உன்னுடைய விஷனை உன்னை விட்டு எடுத்துரும். இல்ல அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. ஆண்டவர் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உன் நினைவு அவர் நினைவு அல்ல. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க நியமிச்சது எனக்கு போதும் ஆண்டவர். அது அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும், அது குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும், உங்க ட்ராக்ல உங்க கூட ஓடுறதற்கு எந்த குதிரை தேவைன்னு உங்களுக்கு தெரிகிறத விட என் தகப்பனுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நான் அவரை மட்டும் நம்பி இருக்க போறேன். எத்தனை பேர் என்ன ஒதுக்கினாலும் நான் அவர் கிருபையை பாடிட்டே இருக்கேன்.